ராஜராஜன் தர்பார். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து இன்றைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டசபையில் வெற்றிகரமாகவும் நடந்திருக்கிறது. அதுக்கு பாராட்டுக்கள். ஆனால் இவர் கடைசி லாஸ்ட் ஒரு 2 தினம் இவர் ஆட்சி அமைத்த உடனே ஒரு 2 தினம் எல்லா எதிர்க்கட்சி தலைவர் முதற்கொண்டு எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஆட்சி பெற்றது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அரசியலில் ஒரு எதிரி அரசியல், ஒரு பகைமை அரசியலுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நல்ல அரசியலுக்கு துவக்கமாக இருக்கும் என்று எல்லோரும் நம்பினோம். அதுக்காக இவரை பாராட்டவும் செய்தோம். எல்லா கட்சியும் சந்தித்தது. ஆனால் இவர் சந்தித்தது காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் சந்திக்கும் போது எதுவும் பிரச்சனை இல்லை. இது ஒரு நல்ல விதமாக இருந்தது. மற்ற கூட்டணி கட்சிகளோடு, திமுகவின் கூட்டணி கட்சிகளோடு சந்தித்தது. அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினை சந்தித்தது மிகவும் சிறப்பாக எல்லோரும் பேசப்பட்டது. இதே வகையில் அவர் பழனிசாமியும் சந்தித்து அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டிருக்கலாம், ஆதரவு வேணுமோ கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அதிமுகவில் இருக்கிற ஒரு பகுதி சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு சின்ன குழு அது பிரிஞ்சு வேறு விதமாக செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அந்த குழுவுடைய வீட்டுக்கு, அவருடைய வீட்டுக்கு சென்று அங்கே ஆதரவு கேட்டதோ என்னதோ அது ஒரு பேரம் நடந்ததாக மற்றவர்களெல்லாம் பேசுவதற்கு, குதிரை பேரம் நடந்ததாக மற்றவர்களெல்லாம் ஒரு குற்றம் சாட்டுவதற்கு ஒரு வழிவகுத்து விட்டது. இந்த 2 நாளாக வாட் எவர் குட் வில் இயர்ஸ் ஏர்ன்டு தட் இஸ் பின் ஸ்பாயில்டு பை திஸ் ஆக்ஷனுங்கிறது என்னுடைய கருத்து. இது என்னன்னா கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா பார்ட்டி மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இதே போல் ஒரு கட்சியை பிளந்து அந்த கட்சியில் ஒரு பக்கத்தை தன்னோடு இணைத்து கொண்டு ஆட்சி அமைப்பார்கள். அதுபோன்ற இதுவும் இது செய்து விட்டார் என்று தான் தோன்றுகிறது. இது தூய ஆட்சி, தூய சக்தி தவைக்கா என்று சொல்லப்படுகின்ற வகையில் செயல்படுவார் என்ற நம்பிக்கையில் இருந்தபோது இது போன்ற ஒரு செயல் தேவையில்லாமல் அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய ஒரு ஃபேக்ஷனோட ஆதரவை கேட்டு இன்றைக்கு அவர்களும் இவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இதில் நிறைய அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி வேறு சொல்லி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுக்கு வழி இல்லாமல் செய்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.